பிரம்மன் ஒரு உயிரை படைக்கும் போது அந்த உயிர் இந்த பூமியில என்னென்ன அனுபவிக்க போகுதுன்ற தலையெழுத்தை பிரம்மன் எழுதுவார். இது ஏதோ பிரம்மன் தானா எழுதுறது கிடையாது. அந்த உயிர் முற்பிறவியில செஞ்ச நல்ல வினைகள் மற்றும் தீய வினைகளை கர்ம பலன் கணக்குல வச்சுதான் அந்த பிரம்ம லிபி எழுதப்படுது. ஒரு முறை படைப்பு கடவுளான பிரம்மன் முருகப்பெருமானை சந்திக்க சென்றார். அப்போது சிறுவனாக இருந்த முருகப்பெருமான் பிரம்மனிடம், நீர் படைப்பு தொழில் செய்கிறீரே, உமக்கு அதன் மூல மந்திரமான ஓம் என்ற பிரணவத்தின் பொருள் தெரியுமா என்று கேட்டார். படைப்பு கடவுளுக்கே அந்த ரகசியம் தெரியவில்லை. இதனால் கோபமடைந்த முருகன் பிரம்மனை சிறையில் அடைத்தார். பிரம்மன் சிறையில் இருந்த காலத்தில் உலகை படைக்கும் பொறுப்பை முருகப்பெருமானே ஏற்றார். அவர் உயிர்களை படைக்கும் போது ஒரு விசித்திரமான முறையை கையாண்டார். ஒவ்வொரு மனிதனின் தலையெழுத்தை எழுதும் போதும் கர்ம வினைப்படி அவர்